நம்மளுடைய 2A மெயின்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அவங்கள அதிகமான கேள்வியை குறிப்பதற்கு உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை இப்பதான் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனலோட லிங்க்லையும் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க் பேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல நம்மளுடைய பேட்ச்ல என்ன சார் செய்ய போறோம் அப்படிங்கறத உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை எடுத்து படிக்க போறோம். அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வை எழுதி பார்க்க போறோம். அந்த ஒரு தேர்வை நீங்க தெளிவாக எழுதி முடிக்கும் பட்சத்துல ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இது நீங்க செய்ய வேண்டியது. அப்ப இந்த வெற்றிக்கு நாங்க என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம். ரைட்டா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பைலேஷன் கொடுக்க போறோம். டிகிரி ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் கொடுக்க போறோம். டெஸ்ட் சீரிஸ் கொடுக்க போறோம். ரைட்டா? இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இது இல்லாம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க, ரீசனிங்க்கு புதிதாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதை தனியாக வீடியோ கிளாஸா உங்கள்கிட்ட கொடுக்க போறோம். ரைட்? நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி 3 விதமான கேள்விகளை கேட்பாங்க. எளிமையான வினா, மெதுவான வினா, அது இல்லாம கடினமான வினா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அப்ப எளிமையான வினா, மிதமான வினா, கடுமையான வினாக்கு நமக்கு பதில் சொல்றதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எளிமையான வினாக்களுக்கான உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக இருக்கும். மிதமான வினா அப்படின்னு நம்ம எப்படி சார் நம்ம பதில் சொல்றது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டா இருக்கலாம், தமிழரசு மேகசின்ல இருந்து வரக்கூடிய கண்டென்ட்டா இருக்கலாம், நம்ம தமிழக அரசே வெளியிடக்கூடிய பாலிசி நோட்ஸா இருக்கலாம், இந்த தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிற திட்டங்களாக இருக்கலாம். இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நான் எங்க கிளாசிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னா மிதமான வினாக்கள் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிருக்கேன். சரி சார், கடினமான வினாக்கள் வருதே அது எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஜிகேக்கும் ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் கொடுக்க போறோம், தமிழுக்கும் ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் கொடுக்க போறோம். அப்ப ஈஸியான கேள்விக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கா சார்? இருக்கு. கடினமான கேள்விக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கா சார்? இருக்கு. அதே மாதிரி மீடியமான கேள்விக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கா சார்? இருக்கு. இந்த மூணுத்துக்குமே என்ன பண்ணிரலாம், நீங்க டிக் மார்க் பண்ணிரலாம். ரைட் சார்? இந்த ஈஸியான வினா, மிதமான வினா, கடுமையான வினா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சில மாணவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கம்பைலைசேஷன் கொடுத்துற போறோம். இது எந்தெந்த தலைப்புல எல்லாம் கொடுக்க போறோம்? தமிழுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன், ஜிகேக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கம்பைலைசேஷன், மேக்ஸுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கம்பைலைசேஷன், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் தனியாக ப்ரீவியஸ் இயர் கம்பைலைசேஷன் கொடுக்க போறோம். ரைட்டா? சரி சார், இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எங்க நான் அப்ளை பண்றது அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க. நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தலைப்பை எடுத்து தரவா நீங்க படிச்சுட்டு அந்த ஒரு தலைப்புல நீங்க தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும். ஜிகேக்கும் அப்படிதான், ஜெனரல் தமிழுக்கும் அப்படிதான். ரைட்? இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு நம்மளுக்கு என்ன சார் இருக்கு, ஜிகேக்கு தனி ரிவிஷன் இருக்கு, தமிழுக்கு தனி ரிவிஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடுச்சு, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடுச்சு, டிகிரி ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு, ப்ரீவியஸ் இயர் கம்பைலைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு, டெஸ்ட் சீரீஸ்லயும் என்ன பண்ணிட்டீங்க, ரிவிஷன் வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து டிஎன்பிஎஸ்சி எந்த தரத்திலான கேள்விகளை மாணவர்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்களோ அந்த தரத்திலான கேள்விகளுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், மாதிரி தேர்வையும் எழுதிடலாம். அப்ப நமக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு, குரூப் 4ல ஒரு பதவி உங்களுக்கு அப்படிங்கறதுல நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். நாங்க உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய போறோம்னு சொல்லியாச்சு. டிஎன்பிஎஸ்சி ஆயுதமான எளிமையான வினா, மீடியமான வினா, கடுமையான வினாக்கு எப்படி படிக்க போறோம்னு சொல்லிட்டோம். எந்தெந்த வினாவை எந்த மெட்டீரியலின் துணை கொண்டு நம்ம பதில் சொல்ல போறோம்னு சொல்லிட்டோம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி இந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கம்பைலைசேஷனை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. அந்த வெப்பன் எல்லாம் நீங்க பயன்படுத்தி பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. ரைட்டா? இது எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி உங்களுக்காக கொடுக்க போகுது. இந்த பேட்ச் சம்பந்தப்பட்ட ஷெட்யூல் டீடைல்டா என்ன வரும் அப்படின்னா
விரைவில் நம்மளுடைய யூடியூப் தளத்துல உங்களுக்கு அப்லோட் பண்றோம். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த யூடியூப் சேனலை இன்னைக்கு தான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.